வெல்கம் டு ஸ்பீக் இங்கிலீஷ் டெய்லி. இது அல்ட்ரா ஃபாஸ்ட் லேர்னிங் சீரீஸ் பார்ட் 2. சமைக்கும்போது அன்றாடம் பயன்படும் வாக்கியங்களை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறோம். தொடர்ந்து வீடியோ பாருங்கள், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், உங்கள் ஆங்கில திறமையை வளர்த்துக்குங்க. லெட் கெட் ஸ்டார்டட். சமையல் அறைக்கு வா, கம் டு த கிச்சன். இன்று என்ன சமையல்? வாட் இஸ் குக்கிங் டுடே? சாப்பாடு தயார் பண்ணலாமா? ஷால் வி ப்ரிப்பேர் த மீல்? எல்லா பொருட்களும் இருக்குது இல்லையா? டு வி ஹாவ் ஆல் த இன்க்ரீடியன்ட்ஸ்? சுத்தம் பண்ணி வச்சியா? டிட் யூ க்ளீன் இட்? வெங்காயத்தை நறுக்கி வைக்கலாம். லெட்ஸ் சாப் த ஆனியன்ஸ். தக்காளி ரெடி பண்ணு. கெட் த டொமேட்டோஸ் ரெடி. பச்சை மிளகாய் நறுக்கு. சாப் த க்ரீன்ஸ் சில்லிஸ். பூண்டு உரிக்கவும். பீல் த கார்லிக். இஞ்சி அரைத்தாச்சா? ஹாவ் யூ கிரவுண்ட் த ஜிஞ்சர்? இவையெல்லாம் கழுவி வச்சிருக்கியா? ஹாவ் யூ வாஷ்ட் ஆல் தீஸ்? அரைக்க மிக்ஸி இருக்கா? இஸ் த மிக்ஸி ரெடி ஃபார் கிரைண்டிங்? மாவு அரைச்சி வைக்கணும். வி நீட் டு கிரைண்ட் த பேட்டர். சரியாக நறுக்கணும். கட் இட் ப்ராப்பர்லி. தயிர் எடுத்து வை. டேக் த கர்ட் அவுட். அடுப்பை ஆன் பண்ணு. டர்ன் ஆன் த ஸ்டவ். எண்ணெய் ஊற்று. போர் சம் ஆயில். அதை சூடு ஏற விடு. லெட் இட் ஹீட் அப். கடுகு தாளி. டெம்பர் மஸ்டர்ட் சீட்ஸ். உப்பு சேர்த்தியா? டிட் யூ ஆட் சால்ட்? கொஞ்சம் மஞ்சத்தூள் போடு. ஆட் எ லிட்டில் டர்மரிக் பவுடர். காரம் சரியாக இருக்கா? இஸ் த ஸ்பைஸ் லெவல் ஓகே? அடுப்பை மெதுவாக வை. கீப் த ஃப்ளேம் லோ. இன்னும் தண்ணீர் கொஞ்சம் சேர். ஆட் எ பிட் மோர் வாட்டர். மூடிவிட்டு வேக விடு. க்ளோஸ் த லிட் அண்ட் குக். கிளறிக்கொண்டே இரு. கீப் ஸ்டிர்ரிங். இது கொஞ்சம் தீஞ்சிருக்கு. திஸ் இஸ் ஸ்லைட்லி பர்ன்ட். இதை சரியாக கலக்கணும். மிக்ஸ் திஸ் ப்ராப்பர்லி. கொதிக்க விடு. லெட் இட் பாயில். வேக வச்சாச்சா? இஸ் இட் குக்டு? இன்னும் கொஞ்சம் வேகணும். நீட்ஸ் டு குக் எ பிட் மோர். இடியாப்பம் வைக்கலாமா? ஷால் வி மேக் இடியாப்பம்? ஆவியில் வேக வை. ஸ்டீம் இட். ஸ்டவ் ஆஃப் பண்ணு. டர்ன் ஆஃப் த ஸ்டவ். நல்லா வாசனை வருது. இட் ஸ்மெல்ஸ் ரியலி குட். சாப்பாடு தயார். த ஃபுட் இஸ் ரெடி. பரிமாறலாமா? ஷால் வி சர்வ்? சுடு சுடுன்னு இருக்குது. இட்ஸ் பைப்பிங் ஹாட். சாப்பாட்டுக்கு எல்லாரும் வாங்க. எவ்ரி ஒன் கம் ஃபார் ஃபுட். சோறு வைக்கலாமா? ஷால் ஐ சர்வ் த ரைஸ்? தயிர் இருந்துச்சா? இஸ் தேர் கர்ட்? போதுமா? இஸ் தட் எனஃப்? இன்னும் கொஞ்சம் வேணுமா? வாண்ட் அ லிட்டில் மோர்? நெல்லிக்காய் ஊறுகாய் எடுக்கிறேன்டா. ஐ வில் கெட் த கூஸ்பெரி பிக்கிள். புடலங்காய் சாஃப்டாக வேகிருக்கு. த ஸ்னேக் காட் இஸ் குக்ட் சாஃப்ட். சாம்பார் ரொம்ப நல்லா இருக்குது. த சாம்பார் இஸ் வெரி டேஸ்டி. தயிர் சாதம் சாப்பிடுவியா? வில் யூ ஈட் கர்ட் ரைஸ்? பழம் இருக்கா? இஸ் தேர் ஃப்ரூட்? இப்போது டிஃபன் செய்யலாமா? ஷால் வி ப்ரிப்பேர் ஸ்நாக்ஸ் நவ்? கடைசி லட்டு யாருக்கு? ஹூ வாண்ட்ஸ் த லாஸ்ட் லட்டு? தோசை மாவு இருக்கா? டு வி ஹாவ் தோசா பேட்டர்? இட்லி பாத்திரம் எங்கே? வேர் இஸ் த இட்லி மோல்டு? தோசைக்கு எண்ணெய் போடு. புட் ஆயில் ஆன் த தோசா. சுட சுட இட்லி ரெடி. ஹாட் இட்லிஸ் ஆர் ரெடி. சட்னி அரைச்சாச்சா? இஸ் த சட்னி கிரவுண்ட்? சாம்பார் வச்சாச்சா? இஸ் த சாம்பார் மேட்?
கேசரி பண்ணலாமா? ஷால் வி மேக் கேசரி? வடை போடலாமா? ஷால் வி ஃப்ரை வடாய்? பஜ்ஜி பண்ணிடலாமா? லெட்ஸ் மேக் பஜ்ஜி. அப்பளம் வறுத்துடலாமா? ஷால் வி ஃப்ரை பப்பட்? ரோட்டு கடையில் வர்ற மாதிரி வாசனை இருக்குது. ஸ்மெல்ஸ் லைக் எ ரோட் சைட் ஷாப். உப்பு அளவு பார்க்கலாமா? ஷால் வி செக் த சால்ட் லெவல்? உப்பு ரொம்ப கம்மியாக இருக்குது. இட்ஸ் வெரி லெஸ் சால்ட்டி. மைதா இல்லையே. தேர் இஸ் நோ மைதா. பன்னீர் வறுத்தாச்சா? இஸ் த பன்னீர் ஃப்ரைடு? தங்களுக்கு சுண்டல் வேணுமா? டு யூ வாண்ட் சம் சுண்டல்? இந்த ரொட்டி கொஞ்சம் வெறப்பாக இருக்குது. திஸ் ரொட்டி இஸ் எ பிட் ஹார்ட். பூண்டு சட்னி ரொம்ப காரம். கார்லிக் சட்னி இஸ் டூ ஸ்பைசி. ஆம்லெட் போடலாமா? ஷால் ஐ மேக் அன் ஆம்லெட்? இரு, சுட்டு கொடுத்துட்றேன். வெயிட், ஐ வில் ரோஸ்ட் அண்ட் கிவ் யூ. பாத்திரங்களை கழுவி வை. வாஷ் த வெசல்ஸ். அடுப்பை சுத்தம் பண்ணு. க்ளீன் த ஸ்டவ். மேசை அப்படி இருக்குது. த டேபிள் இஸ் மெஸ்ஸி. கீழே சாம்பார் சிந்திருக்கு. சாம்பார் ஹாஸ் ஸ்பில்ட் ஆன் த ஃப்ளோர். அடுப்பின் கீழும் தூள் இருக்குது. தேர் இஸ் டர்ட் அண்டர் த ஸ்டவ். பிளாஸ்டிக் டப்பா எல்லாம் வச்சியா? டிட் யூ கீப் த பிளாஸ்டிக் பாக்ஸஸ்? ஃப்ரிட்ஜ் சுத்தமாக இருக்குது. த ஃப்ரிட்ஜ் இஸ் க்ளீன். கிச்சன் டவல் எங்கே? வேர் இஸ் த கிச்சன் டவல்? கை வைக்க ஒரு துணி வேணும். நீட் எ கிளாத் டு ஹோல்ட் த வெசல். குப்பையை எடுத்துட்டு. டேக் அவுட் த ட்ராஷ். தட்டு கழுவாமல் இருக்கே. பிளேட்ஸ் ஆர் லெஃப்ட் அன்வாஷ்ட். வாசனை வருதே. தேர் இஸ் எ ஸ்மெல். தூய்மையாக வச்சுக்கோ. கீப் இட் நீட். தட்டு தேய்க்கணும். நீட் டு ஸ்க்ரப் த பிளேட். கிச்சன் ஷெல்ஃப் கீழே தூசி இருக்குது. தேர் இஸ் டஸ்ட் அண்டர் த ஷெல்ஃப். மூடி போட்டு வை. கவர் வித் அ லிட். பாத்திரம் எங்கே வச்ச? வேர் டிட் யூ கீப் த வெசல்? இது சரியா அடை. க்ளோஸ் இட் ப்ராப்பர்லி. லேசாக தொடச்சி வை. வைப் இட் ஜென்ட்லி. மேசையை தொடச்சிடு. வைப் த டேபிள். உப்பு கம்மியாக இருக்குது. இட்ஸ் லெஸ் சால்ட்டி. கொஞ்சம் காரம் குறைக்கலாமே. லெட்ஸ் ரெடியூஸ் த ஸ்பைசினஸ். இது ரொம்ப காரமாக இருக்குது. திஸ் இஸ் டூ ஸ்பைசி. இனிப்பு சரியாக இருக்குது. த ஸ்வீட்னஸ் இஸ் ஜஸ்ட் ரைட். வெந்திருக்கா பார்க்கலாமா? ஷால் வி செக் இஃப் இட்ஸ் குக்டு? சாப்பாடு நல்லா வரல. த ஃபுட் டிடன்ட் டேர்ன் அவுட் வெல். பச்சை வாசனை அப்படியே இருக்குது. தர் இஸ் அ ரா ஸ்மெல். மேலே எண்ணெய் மிதக்குது. ஆயில் இஸ் ஃப்ளோட்டிங் ஆன் டாப். கெட்டு போயிடுச்சு. இட் காட் ஸ்பாயில்டு. சட்னி புளிச்சு போச்சு. த சட்னி ஹாஸ் டேர்ன்ட் சவர். புளி கொஞ்சம் அதிகமாக இருக்குது. டர்மரின் இஸ் அ பிட் டூ மச். இது ரொம்ப நல்லா இருக்கே. திஸ் இஸ் ரியலி குட். ருசி கம்மியாக இருக்குது. லேக்ஸ் டேஸ்ட். கொஞ்சம் புளி சேர்த்தா நன்றாக இருக்கும். இட் வில் பி பெட்டர் வித் எ லிட்டில் டேமரிண்ட். மிளகு தாளிப்பு போட்டால் நலம். ஆட் சம் பெப்பர் டெம்பரிங். சாப்பாட்டு நல்ல வாசனை. கிரேட் அரோமா ஃபார் த ஃபுட். இது ரொம்ப தீஞ்சிருக்கு. திஸ் இஸ் பேட்லி பேர்ன்ட். காரம் நல்லா பேலன்ஸ் ஆகிருக்கு. த ஸ்பைஸ் இஸ் வெல் பேலன்ஸ்டு. வெறும் சாதம் தான் நல்லாயிருக்கு. ஒன்லி பிளைன் ரைஸ் இஸ் குட். இதை சாப்பிட மனசே வரல. டோன்ட் ஃபீல் லைக் ஈட்டிங் திஸ். குழந்தைக்கு கஞ்சி வேணும். த பேபி நீட்ஸ் போரிட்ஜ். இதுவே அவளுக்கு பிடிச்ச சாப்பாடு. திஸ் இஸ் ஹர் ஃபேவரட் ஃபுட். கொஞ்சம் மெதுவாக பிசை. மேஷ் இட் ஜென்ட்லி. சட்னி கொஞ்சம் ஸ்பைசியாக இருக்கும். த சட்னி மைட் பி ஸ்பைசி. அவனுக்கு இப்போ ஒன்றும் ஸ்பைசி வேணாம். ஹி டசன்ட் நீட் எனிதிங் ஸ்பைசி நவ். குழந்தைக்கு பாசிப்பருப்பு சாதம் போட்டாச்சா?
Did you make moong dal rice for kid? சீரகப்பொடி பசங்களுக்கு நல்லது. Cumin powder is good for kids. பசங்களுக்கு சாதம் சுட சுட தரக்கூடாது. Don't give hot rice to kids. குழந்தைக்கு ராகி கஞ்சி பண்ணலாமா? Shall we make ragi porridge for the baby? சுத்தமாக பண்ணி தரணும். It should be served hygienically. பிடிக்கலைன்னா சாப்பிட மாட்டேன். If he doesn't like it, he won't eat. இதை பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல். This looks so colorful. ஒரு மிருதுவாக சாப்பாடு பண்ணு. Make a soft chewable meal. குழந்தைக்கு இரும்பு சேரும் பொருட்கள் தேவை. Kids need iron rich food. 2 நாள் பழையதாக இருக்கும், கொடுக்காத. It's 2 days old. Don't give it. சாப்பிடாமல் சிரிக்கிறான். He is laughing without eating. கையால் சாப்பிட சொல்லு. Ask him to eat with his hand. அவளுக்கு இப்போ பசிக்காது போல. She doesn't seem hungry now. ஒரு காரமும் இல்லாதது வேணும். Not even slightly spicy for the baby. பசங்க சாப்பிட்ற மாதிரி மாசாக பண்ணாமல் பண்ணு. Cook it mildly. விருந்துக்கு சிறப்பாக சமைக்கணும். We must cook special for the guest. பருப்பு வை கூட சேர்த்தா நல்லா இருக்கும். Add some pulses for variety. பாயாசம் வச்சா மகிழ்ச்சி அதிகம். பாயாசம் மேக்ஸ் இட் ஃபெஸ்டிவ். தட்டில் ஒழுங்காக வைக்கணும். Arrange neatly in the plate. இது உன் சமையல்னு தெரியணும். It should reflect your cooking. பீர்க்கங்காயை இப்படி வெட்டி வச்சிடு. Chop the rich god now. வடை பஜ்ஜி கூட வச்சிடலாமா? Let's keep வடை and பஜ்ஜி too. சாப்பாடு பரிமாறு நேரம் ஆகிவிட்டது. It's time to serve the food. முதலில் பெரியவர்களுக்கே பரிமாறு. Serve elders first. விருந்தாளி சாப்பாட்டை மெச்சினார். The guest prized the food. கடைசி வரை வெந்நீராக வைக்கணும். Keep it warm till the end. ஸ்வீட் வேறு ஒன்று இருக்குது. There is one more sweet. ருசி பார்த்து சொல்கிறாங்க. There is tasting and telling. வரிசையாக வைக்கணும். Keep everything organized. நீங்கள் சமைச்சதுக்காக நாங்கள் எல்லோரும் வந்தாங்க. Everyone came for your cooking. இடியாப்பம் கொத்து பரோட்டா மாதிரி வேறு ஏதாவது? சம்திங் லைக் இடியாப்பம் ஆர் கொத்து பரோட்டா. ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கு. இட்ஸ் kept in the fridge. அந்த டப்பாவில் மாவு இருக்குது. The flour is in that box. நீ எடுத்ததை இடத்துல வை. Keep it where you took it from. புது பாக்கெட்டாக திறக்கணுமா? Should I open a new pocket? பிசு பிசுன்னு இருக்குது, கெட்டு போச்சு போல். இட்ஸ் sticky, might be spoiled. பாதி தான் இருக்குது. Only half is left. பழைய பாக்கெட் எடுத்துட்டேன். You took the older pocket. மூடியை ஒழுங்காக மூடிட்டியா? Did you close the lid properly? டேட் பார்த்துட்டு வாங்கணும். Buy after checking the expiry. இந்த அரிசி பழையது மாதிரியே இருக்குது. This rice looks old. தானிய பாக்கெட் கிழிச்சிடாத. Don't tear the grain pack. உப்பு பாட்டிலே காஞ்சிடுச்சு. Salt bottle got wet. அந்த கண்டெய்னரில் ஒன்றும் இல்லை. Nothing's in that container. பழங்களெல்லாம் ஃப்ரிட்ஜில் வச்சாச்சா? Are all fruits kept in the fridge? பாக்கெட்டை மூடி வைக்கணும். Close the packets tightly. அது ஃப்ரீசரில் வச்சுருக்கேன். I have kept that in the freezer. ஏதாவது தேவைப்பட்டால் லிஸ்ட் எழுது. If you need anything, make a list. பழைய பொருளை முன்னவை. Push older items front. இது கெட்டு போகாத மாதிரி பார்த்துக்கோ. Keep it safely from spoiling. அப்பாவுக்கு இந்த குழம்பு பிடிக்கும். Dad likes this gravy. அம்மா எல்லாம் இப்போவும் இப்படி தான் பண்ணுவாங்க. Mom still makes it this way. அக்கா வந்திருக்காங்கன்னா வேறு ஐட்டம் வேணும். If sister is here, need a different item. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விருப்பம். Everyone has a different taste. நீங்கள் சமைச்சா ருசி தனி தான். Your cooking is special. அண்ணனுக்கு காரம் பிடிக்காது. Brother doesn't like spicy food. சாப்பாட்டுக்கு எப்போ போகிறோம்? When are we having dinner? சாப்பாடு ரெடியா? Is lunch or dinner ready? அம்மாவோட கை சமைப்பே வேறு. Mom's cooking is matchless. இது நம்ம வீட்டு ருசி. This is our family's flavor. தினமும் சமைக்க இது போதாது. This is
திஸ் won't be enough for daily cooking. வீட்டுக்கு நிறைய பேர் வந்திருக்காங்க. There are many guests at home. மாமா சாப்பிட்றதுக்குன்னே எல்லாம். This is for uncle's taste. குழந்தைகள் ரொம்ப சாப்பிட்றாங்க. Kids are eating a lot. எல்லாருக்கும் ஒரே மாதிரியாக பண்ணு. Make it equal for all. காய்கறி எல்லாம் இல்லையே. No vegetables at home. நமக்கு என்ன வேணும் பட்டியல் போடு. Make a list of what we need. அரிசி பருப்பு எல்லாம் வாங்கணும். Need to buy rice and dal. எண்ணெய் கம்மியாக இருக்குது. Oil is low. சமையலுக்கு கேரட் வேணும். Need carrots for cooking. இவங்க கொடுத்த பூண்டு நல்லா இல்லை. The garlic they have isn't good. பட்டுப்போன காய்கறி வாங்காமல் இருக்கணும். Avoid off rotten veggies. நமக்கு ஏற்கனவே அரிசி இருக்குது. We already have rice. இப்போ தான் மார்க்கெட் போயிட்டு வந்தேன். Just came back from the market. வாங்கின பொருட்களை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். I have kept the groceries in the fridge.